இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்தியான வேர்க்கடலை லட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் அந்த லட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. இதை நம்ம கடையில் வாங்கும்போது வெறும் வேர்க்கடலையும் ஜாகரியும் மட்டும்தான் வந்து போட்டு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வீட்லேயே செய்யும்போது நம்ம இன்னும் ஹெல்த்தியாக எக்ஸ்ட்ரா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையும் வறுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி 1 கப் வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் கொஞ்சம் சூடு ஏறணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலான்னு வந்து நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் வறுத்தனால ரொம்ப நான் வறுக்க போகிறதில்ல. சும்மா கொஞ்சம் சூடு ஏறினதும் நான் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் இப்படி வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியிலலாம் கருகிடும், மேலெல்லாம் வந்து எதுவும் வறுபடாமல் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து இப்போ மாற்றிக்கிறேன். இந்த வேர்க்கடலைலலாம் வந்து புரோட்டீன் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்போவாவது ஈவினிங் ஸ்நாக் டைமில் வந்து பசிக்கும்போது ஒரு கப் வேர்க்கடலை சாப்பிட்டாலே வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வேர்க்கடலையை வந்து நான் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இப்போ வந்து அடுத்தது நான் சேர்க்க போகிறது ஃப்ளாக்ஸீட். ஃப்ளாக்ஸீட் வந்து இது ஒரு 100 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளாக்ஸீட் சாப்பிடும்போது நிறைய பேருக்கு வந்து அது அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பழக பழக தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். அதையும் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட் வந்து சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் வந்து டக்குன்னு வந்து வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வந்து வச்சு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேணாம். இப்போ அதுவும் வறுபட்டுருச்சு. அதையும் எடுத்து அதிலேயே கொட்டி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 20 பாதாம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்து வந்து ஒரு கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த லட்டு. குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒன்று கொடுக்குறப்போ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி சேர்த்துருக்கேன். என்கிட்ட குட்டி குட்டி முந்திரி இருக்கனால அதையும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த தூள் முந்திரி இருந்துச்சு அதுவும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்ததை நான் சேர்த்துருக்கேன். அதை வந்து சேர்த்து அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். சூடாக அரைக்க வேண்டாம். இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கு ஒரு 1/4 கப்பு விட கொஞ்சம் அதிகமா வந்து ஜா அ வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நீங்க வெல்லம் சேர்த்தாலும் சரி, நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் சரி, நான் வந்து இன்னைக்கு வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம், வெல்லம் கொஞ்சம் அப்படி போட்டு போட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக மீடியமாக இருக்க அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து நான் வந்து உருக்கி எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றுறேன். இப்போ நம்ம வந்து தனித்தனியாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சனால எல்லாமே அன்ஈவனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டால் தான் வந்து அது எல்லாமே ஈவனாக ஆகிடும். இதை ஃபுல்லாக கிளறி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ ஃபுல்லாக நெய் ஊற்றி ஒரு கலரு ஃபுல்லாகவே கலரியாச்சு. இப்போ வந்து கையில் வந்து எடுத்து நம்ம வந்து லட்டு மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ஸோ இப்படி கலரி விடும்போது தான் வந்து நமக்கு வந்து அந்த இனிப்பு அது போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து உருண்டை இப்படி அழுத்தி அழுத்தி பிடிக்கும்போது அழகாக வரும் நல்லா உருண்டையாக. ஸோ நீங்கள் அழுத்தி அழுத்தி உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. அங்கே பாருங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்து எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் எல்லா உருண்டையும் வந்து பிடிச்சி உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வேர்க்கடலை லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்தி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதனோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பா நம்ம கடையில வாங்குனா கூட இந்த அளவுக்கு ஹெல்த்தியா நம்மளால வந்து கிடைக்காது. அதனால குழந்தைங்க இருக்க வீட்ல நீங்க வந்து இத வீட்ல செஞ்சு பாருங்க. இது ரொம்ப பெரிய வேலைலாம் இல்ல. ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் தான். ஸோ இத வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் இன்னும் நான் நிறைய ஹெல்தி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.